அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லோரும் நலமாயிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அன்பர்களே, நேற்றைய தினம் வேளாண் துறைக்கான பட்ஜெட் கூட்டத்தொடரும், அதற்கு முந்தைய தினம் பொது பட்ஜெட்டுக்கான கூட்டமும் நடந்துச்சு. இன்றைய தினம் பட்ஜெட் மீதான விவாதம் நடந்துச்சு. இந்த விவாதம் ரொம்ப காரசாரமாகவும் ஒரு கட்டத்துக்கு மேலே மோதல் போக்கில் போனாலும் ஒரு சில தலைவர்கள் ரொம்ப ஆக்கப்பூர்வமாகவும் இந்த சமுதாயத்துக்கு தேவையான பிரச்சனைகளை ரொம்ப அழகாக எடுத்து முன் வச்சாங்க. அதில் குறிப்பாக திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் பேசின பேச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, வெரி இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு. அதை பற்றி சிந்திக்கலாம், டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. அப்படி என்ன அவங்க சொன்னாங்க? திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் பேசும்போது, நம்மளுக்கு வர வேண்டிய தண்ணி கர்நாடகாவில் இருந்து காவிரி நீர் இன்னும் வரலை. ஜூன் மாதம் வெறும் 2 TMC தண்ணி தான் வந்துச்சு. ஜூலை மாதம் வெறும் லெஸ் தென் 1 TMC வாட்டர் தான் திறக்கப்பட்டுச்சு. இந்த மாதம் பார்த்திங்கன்னா உபரி நீர் தான் கிடச்சிருக்கு. அது எப்படின்னா, கேரளாவில் கனமழை, அதனால் கபினி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கபினி டேம் ரொம்பிடுச்சு. ஸோ அவங்க அந்த உபரி நீரை கர்நாடகாக்காரங்க திறந்து விட்டுருக்காங்க. அந்த வாட்டர் தான் நமக்கு இப்போது வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த மேகதாது இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய MP திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினார். அந்த கேள்விக்கு பதிலளிக்கும் போது மத்திய நீர்வளத்துறை இணையமைச்சர் சொன்னது, கர்நாடகாவில் மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு கீழ்நிலை மாநிலங்களின் ஒப்புதலை பெற வேண்டிய அவசியமில்லை, ஆஸ் பர் 2018 சுப்ரீம் கோர்ட் வேர்டிக்ட் அப்படின்னு சொன்னார். அந்த உத்தரவின்படி இது ரொம்ப ஒரு மாதிரி பயத்தை தமிழ்நாட்டுக்கு உண்டு பண்ணிச்சு. இது ஆக்சுவலி ஒரு ஐ ஓப்பனர் அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் எழுப்பி அந்த கேள்விக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னே நமக்கு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் தான் இதை எல்லாரும் பேச ஆரம்பித்தோம் தமிழ்நாட்டில். அதை அடுத்து நம்மளுடைய முதல்வர் அவர்கள் கர்நாடகா போய் பேசலாம் அப்படின்னு முடிவெடுத்ததும், அண்ட் தென் கர்நாடகா முதல்வர் அவர்கள் இப்போது சூழ்நிலை சரியில்லை, நீங்கள் வர வேண்டாம் என்று சொன்னதும் நாம் அறிந்தது தான். திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டை முன் வச்சாங்க இன்னைக்கு. அது என்னன்னா, கர்நாடகாக்காரங்க மேகதாதுல டேம் கட்டுனா அது தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பெரிய இஷ்யூவாக மாறுங்கிறத ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மேகதாதுங்கிறது தமிழ்நாட்டிலேருந்து ரொம்ப தூரத்துலலாம் இல்லை. இட் ஜஸ்ட் 4 kilometers அவே ஃப்ரம் தமிழ்நாடு. 4 கிலோமீட்டர் தொலைவில் அந்த மேகதாது அணையை அவங்க கட்டுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட்டு 4 கிலோமீட்டர்னா யோசிச்சு பாருங்கள். இப்போ KSRம் கபினியும் இவ்வளவு தூரத்தில் இருக்கும்போதே அந்த அணைகள் நிறைஞ்சா இங்கே தண்ணி வரமாட்டேங்குது. தமிழ்நாட்டுக்கு நிறைஞ்சாலே வரமாட்டேங்குது. அப்போது அது நம்பி மேகதாதுக்கு வந்து மேகதாதும் ஃபுல்லானதுக்கப்புறம் இங்கே தண்ணி வரணும்னா ஒரு சொட்டு தண்ணி தமிழ்நாட்டுக்கு வராது, தமிழகம் பாலைவனமாக மாறும் அப்படிங்கிற ஒரு உண்மையை பகிரங்கமாக எடுத்து வச்சாங்க. அவங்க இந்த மேகதாதுவை பற்றி இன்னொரு இஷ்யூவாக ஹைலைட் பண்ணாங்க. அது என்னென்னா, வன விலங்குகள் காப்பகம் அங்கே நிறையா இருக்குது. அது எல்லாமே அழிந்து போகும், விலங்கினங்கள் அனைத்தும் அழிந்து போகும். அங்கே இருக்கிறது மரங்கள் வெட்டப்படும், எல்லாமே நீர்நிலையில் பாதிச்சு போயிடும், மரங்கள் எல்லாம் வீணாயிரும். இதனால் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதையும் அவங்க ஹைலைட் பண்ணி காமிச்சாங்க. அவங்க இன்னொரு டேட்டாவையும் குறிப்பிட்ட சொன்னாங்க. அது என்னென்னா, காவிரியில் ஒரு வருஷத்துக்கு 750 TMC தண்ணி இருக்குது. அதில் கர்நாடகாவுக்கு பாதிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 285 TMC வாட்டர். தமிழ்நாட்டோட உரிமை அப்படிங்கிறது 404 TMC. ஆனால் இப்போ நமக்கு 177 TMC அது குறைஞ்சிருக்கு அப்படின்னும் ஹைலைட் பண்ணி காமிச்சாங்க. ஸோ இது எவ்வளோ பெரிய சீரியஸான இஷ்யூ. இதை வந்து நம்ம இமீடியட்டாக ஹேண்டில் பண்ணணும். விவசாயி அது மாத்திரம் இல்லாமல் விவசாயிகளோட பயிர்க்கடனை இமீடியட்டாக தள்ளுபடி பண்ணணும். இப்படி மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை முன்வைத்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தை வீணடிக்காமல் மக்கள் நலன் சார்ந்த அனைத்து கருத்துக்களையும் அவர்கள் எடுத்து வைத்தது என்னை பொறுத்தவரையில் வரவேற்புக்குரியது. ஆகையால்
திருமதி சௌமியா அன்புமணி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இங்கே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு எந்த தலைவராக இருந்தாலும் மக்கள் பிரச்சனைகளை எடுத்து பேசினால் அவர்களை ஆதரிக்க வேண்டியது தமிழ் குடிமக்களின் கடமை அப்படின்னு நான் பார்க்குறேன். அந்த வகையில் அவருக்கு நமது மனமார்ந்த நன்றிகள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மற்றும் ஒரு சிறந்த காணொளியோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன்.